Hey Google, turn on AC. Okay. நீங்க உங்களோட ரூமுக்கு பெஸ்ட்டான ஒரு ஸ்மார்ட் ஏசி வாங்கணுமா? இந்த வீடியோ உங்களுக்காக தான். வெல்கம் டு ஈசா விலாக்ஸ். இன்னைக்கான வீடியோல வந்து நம்ம வந்து ஒரு பெரிய ப்ராடக்ட் தான் வந்து அன்பாக்சிங் பண்ணி அந்த ரிவ்யூ வந்து பண்ண போறோம். வீடியோல வந்து ஒரு பிளாக் பைத்தான் அதை நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணி ரிவ்யூ பண்ண போறோம். அது என்னன்னா ஏசி தான் நம்ம அன்பாக்சிங் பண்ண போறோம். என்ன பிராண்ட்னா ஹையரோட கினோச்சி டார்க் எடிஷன் ஸ்மார்ட் ஸ்பிளிட் ஏசி, ஹெவி டியூட்டி, அதே மாதிரி டிசி பெர்ஃபார்மன்ஸ் பிளஸ் 5 ஸ்டார் ஏசி, 1.6 டன் ஏசி. இதுதான் அன்பாக்சிங் பண்ணி அந்த ரிவ்யூ பண்ண போறோம். 1 month எப்படி இருக்கு, இப்போ வந்து சைலண்ட் மோட்ல வந்து ரன் ஆயிட்டு இருக்கு ஏசி. இதோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி கூகுள்ல அலெக்சால ஒர்க் ஆகுது, கூகுள் எப்படி ஒர்க் ஆகுது, எல்லாமே இந்த டீடைலா இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, புதுசா நீங்க ஏசி வாங்கணும்னா என்ன பண்ணணும் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்ல போறேன். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க, இது வந்து நம்ம வந்து ப்ராடக்ட் வாங்குறதுல வந்து இன்ஸ்டாலேஷன் வரைக்கும் எல்லாமே வந்து பண்ணலாம். நானே போய் இந்த ஏசியை வந்து பார்சல் வாங்கிட்டு வந்தாச்சு. ஏன்னா வந்து நம்மளுக்கு ரொம்ப டிலேவே ஆகிறனால ஈவினிங் வரும் சொன்னனால நியராக 500 மீட்டரில் பார்சல் கொரியர் சர்வீஸ் இருந்துச்சு. அங்கேயே போய் நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். அமேசானில் தான் டெலிவரி ஆனது. இப்போ நம்ம வந்து இது அவுட்டோர் யூனிட், இன்டோர் யூனிட் வந்து பாருங்கள். இப்படி தான் இருக்கும் அவுட்டோர் யூனிட், இன்டோர் யூனிட். இப்போது இந்த ஏசியோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே பார்த்துடலாம். இது வந்து ஹையரோட கினோச்சி டார்க் எடிஷன் ஏசி, 7-in-1 கன்வெர்ட்டபிள் ஸ்மார்ட் ஏசி வித் 5 ஸ்டார் ஏசி. இதில் வந்து ஃபோர்ஸ்ட் செல்ஃப் கிளீன் வந்து கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா நம்மளுக்கு வந்து உள்ளார இருக்கிற ஆட்டோமேட்டிக்காக டஸ்ட்டு பேக்டீரியாஸ் எல்லாமே அதே வந்து ஐஸாக ஃப்ரீஸ் பண்ணி க்ளீன் பண்ணிடும். அதே மாதிரி இதில் எக்ஸா இன்வெர்ட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. 6 டைமென்ஷனல் ஃபுல் டிசி இன்வெர்ட்டர் டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டெபிலைசர் ஃப்ரீ கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் ஸ்டெபிலைசர் நீங்கள் வந்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா 7-in-1 கன்வெர்ட்டபிள் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னா 7-in-1னா சூப்பர் சோனிக் கூலிங் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா 10 செகண்டில் கூலிங் ப்ரொவைட் பண்ணிவிடும் ஏசி. அதே மாதிரி சூப்பர் எக்ஸ்பேண்டபிள் கொடுத்துருக்காங்க. மான்சூன் கன்ஃபர்ட் கொடுத்துருக்காங்க, வின்டர் கன்ஃபர்ட் கொடுத்துருக்காங்க, வைல்டு கன்ஃபர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து 7-in-1 கன்வெர்ட்டபிள் மோட். இது எங்கன்னா ஈக்குவலில் இருக்குது. அப்புறமா வந்து டர்போ கோயிட், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து மொத்தமாக சேர்த்து தான் 7-in-1 கன்வெர்ட்டபிள் மோட். அதுக்கப்புறமா நம்மளுக்கு 60 செல்சியஸ் டிகிரியில் கூட நம்மளுக்கு வந்து இண்டோரில் நல்லா வந்து கூலிங் வந்து ப்ரொவைட் பண்ணும். 60 செல்சியஸ் வரைக்கும் வெளியே அவுட்டோர் வந்து தாங்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹைப்பர் பிசிபி வந்து கொடுத்துருக்காங்க, பவர்ஃபுல் பிசிபி வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் ஆப்பில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி இது வந்து நம்ம வந்து ஸ்மார்ட் ஏசியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வைஃபை 5G வந்து நெட்வொர்க் வந்து கனெக்டிங் இருக்குது இதில். ஏன்னா வந்து 5G சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஏசியில், நல்ல ஒரு விஷயம். அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் 100% காப்பர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டாலேஷன் பற்றி இப்போ வந்து பார்க்கலாம். ஹையர் பொறுத்த வரைக்கும் 2 ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. அது என்னென்னா நீங்களும் வந்து ஆளை கூட்டு பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து ஹையரே வந்து உங்களுக்கு வந்து ஆளை வந்து அமுச்சுடுவாங்க. இது ரெண்டுமே நம்ம வந்து பெய்டு இன்ஸ்டாலேஷன் தான். அதனால தான் வந்து நம்மளுக்கு வந்து யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து யூஸ் பண்ணால் வாரண்ட்டி இஷ்யூ இருக்கா, இவங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணால் வாரண்ட்டி இஷ்யூ இருக்குன்னா வாரண்ட்டி இஷ்யூவில் எந்த எஃபெக்ட் ஆகாது. ஏன்னா வந்து நான் கேட்டிருக்கேன், அந்த ஆடியோ வந்து பாருங்கள். பண்ணுவாங்க, அது உங்க இஷ்டம். நீங்களே பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை என்னோட சைட்லேயே நீங்கள் பண்ணலாம். இல்லை இப்போ வாரண்ட்டி கிளைம் அவங்கள நாங்கள் ஆளை கூட்டு பண்ணாங்களா? சார்ஜபிள் பேசிஸ் தான் வரும். ஆனா இல்ல சார்ஜபிள் கூட்ட முடியும். இப்ப நாங்க ஆளு கூப்பிட்டு போனா வாரண்டி எதாவது இஷ்யூ ஆகுங்களா? இல்ல, அதெல்லாம் ஆகாது. அதுல எதுவும் ஆகாது. நாங்களே ஆளு கூப்பிட்டு பண்ணிக்கிறோம். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். இது வந்து அவங்களே வந்து சொல்லிட்டாங்க, இன்ஸ்டாலேஷன் நீங்கள் யார் வேணால் பண்ணலாம், வாரண்டிக்கு எந்த இஷ்யூ இருக்கா சொல்லிட்டு. அதனால் வந்து நீங்கள் ஒன்ஸ் இன்ஸ்டாலேஷன் நீங்களே கூப்பிட்டு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்கறது ரொம்பவே நல்லது. இந்த ஏசி வந்து 5 ஸ்டார் ஏசிங்க, பவர் சேவிங் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து நம்மளுக்கு வந்து 1.6 டன். இப்போ வந்து பாக்ஸில் நம்மளுக்கு என்னென்ன வரும் இன்டோர் அவுட்டோர் யூனிட்டில், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்டோர் யூனிட் கொடுக்குவாங்க, ஒரு அவுட்டோர் யூனிட், ஒரு ரிமோட்டு, 2A AAA பேட்டரி கொடுக்குவாங்க, 2 யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, அப்புறமா வந்து வால் மவுண்ட்டு, ஏசி வருது இன்டோரோட வால் மவுண்ட்டு, அப்புறம் காப்பர் டியூப் வேப்பர் கொடுப்பாங்க. அதே மாதிரி வித்து பாலி ஈஃபார்ம், அது நார்மலாக எல்லாத்துலையும் வருதான். லென்த்து 3 மீட்டர் வந்து நம்மளுக்கு வந்து வயர் கொடுக்குவாங்க. பவர் சப்ளை கார்டு வந்து ஒன்று கொடுப்பாங்க. இன்டோர் அவுட்டோர் யூனிட் லென்த்து அதுக்கு ஒரு கூட ஒரு 3 மீட்டர் வயர் வந்து கொடுத்துருவாங்க. இதுதான் இந்த பாக்ஸ்குள்ளார நம்மளுக்கு ஏசி வாங்கினா வர ஐட்டம். வாரண்ட்டி நம்மளுக்கு வந்து 5 இயர்ஸும் அதுக்கப்புறம் 12 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 1 இயரில் வந்து 4 சர்வீஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து பண்ணி தருவாங்க. நீங்கள் ஹையர் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயிலும் அவங்க வந்து சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து இன்ஸ்டாலேஷன் வரும்போது அவங்களே வந்து சொல்லிவிடுவாங்க உங்களுக்கு என்ன இருக்குன்னு. ஏசியோட இன்ஸ்டாலேஷன் ஆனதுக்கப்புறமா எனக்கு வந்த ப்ராப்ளம்
இந்த சவுண்டெல்லாம் நீங்கள் வந்து கேட்கலாம். பயங்கரமான சவுண்டு வந்துச்சு, ரொம்ப லவுடாக இருந்துச்சு. ஒரு நார்மல் ஏசி கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஓவர் சவுண்டாக இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் அன்றைக்கி நைட்டு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நைட்டு நான் வந்து ரூம்லாம் க்ளீன் பண்ணிட்ட அப்புறமா நம்ம வந்து ஆன் பண்ணுறேன். அதுக்கப்புறமா வந்தது சவுண்டு. அதே மாதிரி இதில் அந்த ஸ்விங் சவுண்ட்லாம் வந்து பயங்கரமாக வந்துருச்சு. டக் டக் டக்குன்னு சவுண்டு வந்துட்டு இருந்துச்சு. இது அவுட்டோர் இது கிடையாது, இன்டோர் இது எல்லாம். நீங்கள் இந்த ஏசி வாங்கியிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இந்த மாதிரி உங்களுக்கும் சவுண்டு வருதா இல்லையான்னு சொல்லிட்டு. இது வந்து ஹெவி டியூட்டினால இந்த மாதிரி சவுண்டு வருதா இல்லைனா வந்து எதுனா ப்ராப்ளமாக தெரில. பட் வந்து எனக்கு சால்வ் ஆகிடுச்சு. இப்போ எதுவும் கிடையாது. ஃபஸ்ட்டு தான் நம்மளுக்கு வந்துட்டு இருந்துச்சு, அதுக்கப்புறமா டோட்டலாக வந்து சால்வ் ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரிலாம் சவுண்டு ஹெவி சவுண்ட்லாம் வருதில்ல, நம்ம டர்போ மோட் போட்டால் மட்டும்தான் லைட்டாக இந்த ப்ளோவரோட சவுண்டு வந்து வெளியே வரும். ஏன்னா ஹை பவராக வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பீடு வந்து வெளியே தள்ளும். ஏன்னா 20 மீட்டர்ஸ் ஏர் ஃப்ளோ வந்து கொடுத்தனால நம்மளுக்கு வந்து சவுண்டு வருவது. இப்போ ஏசி வந்து இந்த ஏசியில் என்னன்னா, இப்போ நான் வந்து ஆஃப் பண்ணுறேன், இன்ஸ்டண்ட்டாக வந்து ஆஃப் ஆகாது. 10 செகண்ட் கழிச்சு தான் வந்து ஏசி வந்து ஆஃப் ஆகும். நீங்கள் சும்மா திடீர்னு ரிமோட் டச் பண்ணிட்டு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணால் கூட இப்படி தான் 10 செகண்டுக்கு அப்புறம் ஆஃப் ஆகிடும். இப்போ ரிமோட்டோட ஃபீச்சர்ஸ் பார்க்கலாமா? இதில் பண்ணுறேன், இங்கே ஆன் ஆகிடுச்சு. வந்து ஏசியில் ஒரு நார்மலான கூலிங் மோடில் தான் இருக்குது. ஓகேங்களா, கூலிங் மோடு தான் இது. ஒரு டெம்பரேச்சர் கம்மி பண்ணால் டெம்பரேச்சர் கம்மியாகும். உங்களுக்கு வந்து டர்போ மோடு இந்த இடத்துல ஆரோ மார்க் பாருங்கள். இது வந்து டர்போ மோடு மேலே போது பாருங்கள். இப்போ சவுண்டு பாருங்கள். டர்போ மோடு போட்டிங்கன்னா வித்தின் 10 செகண்டில் கூலிங் ஆகிடும் உங்களுக்கு ஏசி. இப்போ நார்மலாக இப்போ ஆன் பண்ண பார்த்தீங்களா, அது மாதிரி நார்மலாக இது மாதிரி வச்சுருக்கீங்க, டக்குன்னு ஆன் பண்ணிங்கன்னா அந்த இன்ஸ்டண்ட்டாக கூலிங் உங்களுக்கு வந்து 10 செகண்டில் வந்துடும். டர்போ மோடு. இப்போ வந்து குவைட் மோடு பாருங்கள். குவைட் மோட்னா கீழே ஆரோ மார்க் வந்துடும். அப்படியே ஏசியில் எந்த ஒரு மேஜர் உங்களுக்கு எந்த ஒரு ஆரோ மார்க்கும் காட்டாது. வைஃபை அந்த ஒரு இது சன் சிம்பிள் மாதிரி ஒன்று வரும், அதுக்கப்புறம் நம்பர் வரும். இது வந்து குவைட் மோடு, டோட்டலாக குவைட் ஆகிடுங்க. அதுக்கப்புறமா வந்து செல்ஃப் க்ளீனிங் மோடு. இது வந்து நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன், இன்னும் டைம் அதுக்கு வரல, ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு அப்புறம் பண்ணணும். இது வந்து ஈகோ மோடு. ஈகோவில் வந்து ஃபஸ்ட்டு 50 வரும். இது வந்து இந்த மான்சூன் மோடு, பவர் சேவிங் மோடு அந்த மாதிரி. ஓகேங்களா, 50ல் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு 50, 51, இங்கேருந்து L1 காட்டும். L1, L2, அதே மாதிரி L3. இது 3 ஆப்ஷன் இருக்குது. இந்த L1, L2ல வந்து சைல்டு கம்ஃபர்ட்டு, ஸ்லீப் கம்ஃபர்ட், இது அதே மாதிரி வந்து மான்சூன் கம்ஃபர்ட் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன். இது எல்லாம் இது பவர் சேவிங் இதெல்லாம். ஓகேங்களா, அதே மாதிரி இப்போ நார்மலாக திரும்பி நீங்கள் அழுத்திட்டிங்கன்னா பழைய பொசிஷனுக்கே வந்துடும், உங்களுக்கு நார்மல் மோடுக்கு வந்துடும். ஈகாம் திட்டிங். இது வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறது. உள்ளார இருக்கிறது ப்ளோவரில் இருக்கிற ஸ்விங் இது. ஓகேங்களா, அது வந்து உங்களுக்கு வந்து சென்டரில் இருக்கணும்னா சென்டரில் இருக்கணும், சென்டர் இல்லைன்னா சைடு அந்த மாதிரி. இந்த ஸ்விங் வந்துட்டு நம்மளுக்கு அவுட்டரில் இருக்கிற ஸ்விங். இது வந்து ஸ்விங், இது 2 ஸ்விங் இது கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு ட்ரை மோடு. அது சவுண்டு கேட்கும் பாருங்க. ட்ரை மோடு அழுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் ட்ராப் மாதிரி காட்டும். ஸ்லீப் மோடு, டைமர் உங்களுக்கு காட்டுவீங்க. அதே மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷனாக மேலே பாருங்கள். ட்ரை மோடு வந்து நீங்கள் ஆஃப் பண்ணணும். இப்போ கூல் மோடு அழுத்திட்டிங்கன்னா நீங்கள் எதில் வைக்கிறீங்களோ அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும். ஃபேன் மோடு. இது கூல் மோடு, இது ஃபேன் மோடு. இது எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன் வந்துட்டு நீங்கள் கன்ஃபார்ம் கொடுக்கும். கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா வெறும் ஃபேன் மட்டும் தான் ஓடும். இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணுறது வந்து ஃபேன் ஸ்பீடு, ஸ்விங்கு, அவ்வளோதான். எது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற ரிமோட்டில் இவ்வளோ தான் காட்டும். 4 ஆப்ஷன் தான் காட்டும். இது வெறும் ஃபேன் மட்டும் தான் வரும். அவுட்டோர் யூனிட் ஓடாது, இன்டோர் யூனிட் மட்டும், அதோட ப்ளோவர் மட்டும் சுற்றிட்டே இருக்கும். இப்போ நார்மலாக நம்ம எப்படி ஃபேன் யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி அது ஒன்று இருக்கும். அது வரை திரும்பி கூல் பட்டன் அழுத்திடுங்க. ஹெல்த்து அழுத்திட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து சேஞ்ச் ஆகிடும். தெரியுதுங்களா, இதோட லைட் வந்து சேஞ்ச் ஆகிடும். இங்கே நம்மளுக்கு என்ன காட்டும்னா இந்த ரிமோட்டில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி லீஃப் மாதிரி காட்டும். ஓகேங்களா, ஹெல்த் மோடு. டைமரு அது ஆன் ஆஃப் அதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. கன்ஃபார்ம் பட்டனு, லாக் பட்டனு, லைட், டிஸ்பிளே லைட் வந்து ஆஃப் ஆகிடும், திரும்பி ஆன் பண்ணிக்கலாம். ரீசெட் பட்டன். இதுதான் ரிமோட்டோட ஃபீச்சர்ஸ். ஏசியில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4-வே ஸ்விங். ஏன்னா 4-வே ஸ்விங்னா உள்ளார வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, உள்ளார கொடுத்து உங்களுக்கு வந்து ஸ்விங் ஆகும், லெஃப்ட்டு ரைட் ஆகும், ஸ்லோவாக மாறுவது. அதே மாதிரி இதுவும் உங்களுக்கு வந்து மேலும் கீழே வந்து மாறும். இதுதான் வந்து 4-வே ஸ்விங்கு. டார்க் எடிஷன் டிரான்ஸ்பரண்ட்டாக உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேங்களா, மாடல் இது தான். பட் இந்த மாடல் உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் டிவைஸில் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் எந்த மாடல் வேணால்
கிடைக்கிற மாடல் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ எல்லா ஸ்மார்ட் டிவைஸில் ஒன்று தான். நானும் இது தேடி இந்த மாடலே கிடைக்கல. அப்புறமா எந்த ஒரு மாடல் கொடுத்தாலும் இது வந்து ஒர்க் ஆகுது. ஹெவி டியூட்டி வந்து இங்கே பேட்ச் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டிசைன் இங்கே இருக்குது. 1.6 டன் ரேட்டிங் ஓகேங்களா. 5 ஸ்டார் ஏசி. இங்கே வந்து இதோட சவுண்டு ஓப்பன் பண்ணுற ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃப்ரோஸ்ட் செல்ஃப் கிளீனிங் வந்து கொடுத்துருக்காங்க. டிசி இன்வெர்ட்டர். அது ஃப்ரோஸ்ட் செல்ஃப் 1 ஹவருக்கு நீங்கள் வந்து அந்த ஸ்விங் வந்து 4 ஸ்விங் இருந்தாலும் இல்லை 2 ஸ்விங் இருந்தாலும் ஆன் பண்ணி விடுங்க. அது வந்து ஒர்க் ஆகிட்டே இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். நான் வந்து இந்த ஏசி வாங்கும்போது செம சவுண்டாக இருந்துச்சு. அந்த வீடியோலாம் வந்து ஆட் பண்ணுறேன். பயங்கரமாக சவுண்ட் இருந்துச்சு. இந்த ஸ்விங் மேலே போக கீழே வந்து டக்குன்னுலாம் சவுண்ட் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து அந்த சவுண்டில் எதுவுமே கிடையாது. நல்லா வந்து சாஃப்ட்டாக வந்து ஒர்க் ஆகுது. அதனால் வந்து எந்த ஒரு புதிய ஏசி வாங்கினாலும் எல்லாமே ஒர்க் பண்ணுறதுக்கு விடுங்க. ஸ்விங் மேலே பண்ணுறது கீழே பண்ணுறது லெஃப்ட் ரைட் அதெல்லாம் வந்து ஆன் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏசி வந்து மோட்டர்லாம் வந்து நல்லா வந்து ஒர்க் ஆகும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் இந்த மாதிரி வரும். நிறைய சவுண்ட்லாம் வந்துட்டு இருச்சுங்க ஃபஸ்ட். இப்போ வந்து எதுவுமே கிடையாது தெரியுது. இதில் சவுண்ட் குவைட் மோடு நல்லா சூப்பராக இருக்குது. உண்மையில் டர்போ மோடு செம லவுடாக இருக்குது. ஹேர் ஃப்ளோ வந்து எவ்வளோ தூரம் வருதுன்னு வந்து பாருங்கள், காட்டுறேன். இப்போ வந்து குவைட் மோடில் இருக்குது. ஃபேனு வந்து ஆட்டோவில் வச்சுருக்கேன். இப்போ வந்து டர்போ மோடு ஆன் பண்ணுறேன். இதுதான் டர்போ மோடு. சவுண்ட் எப்படி வரும் பாருங்கள். டர்போ மோடு பொறுத்த வரைக்கும் ஹேர் ஃப்ளோ பாருங்கள். பாருங்கள் ஃபேனில் வர காற்று மாதிரி வருதுங்க. நல்லாவே வந்து ஏர் ஃப்ளோ வந்து சூப்பராக இருக்குது. 20 மீட்டர்ஸ் வந்து ஏர் ஃப்ளோ வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து சூப்பராக இருக்குது. இந்த 20 மீட்டர்ஸ் நீங்கள் வந்து சூப்பர் டர்போ மோட் ஆன் பண்ணிங்கன்னா 10 செகண்டில் வித்தின் 10 செகண்டில் கூலிங் ஆகுது. அது உண்மை தான். கூலிங் வந்து செம்மையாக ரூம் வந்து கூலிங் ப்ரொவைட் பண்ணுறது. பாட்டிலாம் வச்சிங்கன்னா நல்லா வந்து சில்லுன்னு ஆகிடுது ரூமு. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூலிங் வந்து சூப்பராக இருக்குது. சவுண்ட் வந்து ஃபஸ்ட்டு நிறையவே சவுண்ட் இருந்துச்சு, டக்குன்னு வந்துச்சு. இப்போ வந்து அதெல்லாம் கிடையாது. டர்போ மோட் ஆன் பண்ணி நல்லா சவுண்டாக இருக்குது. கூலிங்கும் அந்தளவுக்கு சூப்பராக வந்து பண்ணுதுங்க. ஏன்னா வந்து கூலிங் அவ்வளோ அழகாக, கூலிங் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து கூலிங் ஆகுது. ஏர் ஃப்ளோ வந்து பாருங்கள் அந்தளவுக்கு இருக்குது. ஏர் ஃப்ளோ நல்லா வந்து ஏர் ஃப்ளோ இருக்குங்க. இங்கெல்லாம் வந்து இந்த ரூம் வந்து 200 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இந்த ஏசி வந்து கவர் பண்ணும். 1.6 டன் நல்லா வந்து பவராக இருக்குது ஏர் ஃப்ளோ. கூலிங் பொறுத்த வரைக்கும் அல்டிமேட்டாக இருக்குது. தம்ஸ் அப் ஹையே இருக்குது. அதே மாதிரி இப்போ டர்போ மோடில் இருக்குது. ஒயிட் மோடு கொடுத்துட்டோன்னா அப்படியே சவுண்ட் வந்து கம்மியாயிடும். ஓடுற சவுண்டு கேடும். அப்படியே டோட்டலாக நாய்ஸ் கம்மியாகிடுதுங்க. நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. கூலிங் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் ஆகும். நல்லாவே கூலிங் ஆகும். நீங்கள் குவைட்டில் வச்சாலும் சரி டர்போவில் வச்சாலும் டர்போட சவுண்ட் வந்து கம்மியாகிடும். பட் வந்து கூலிங் நல்லா அப்படியே சில்லுன்னு வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு க்ளீனிங் கொடுத்துட்டிங்கன்னா இதுக்குள்ளார இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பூராவே வந்து பார்த்திங்கன்னா ஐஸாக வந்து மாறிடும். அதான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 days ஆகிட்டுருக்கும். அதுக்குள்ளே எவ்வளோ டஸ்ட்டு அதை பிடிச்சிருக்கு பாருங்கள். இந்த இது க்ளீன் பண்ணணும். ஃபில்ட்ரு தவிர பாக்கி எல்லாமே ஐஸ் கட்டியாக மாறிடும். அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நான் பண்ணும்போது ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். எல்லாமே ஐஸ் கட்டியாக மாறிட்டு அதுக்கப்புறமா திரும்பி எல்லாமே வாட்டர் ட்ரை ஆகி போய்டும். அப்போ எல்லா பாக்டீரியாஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது மூலிமா போய்டும், க்ளீன் ஆகிடும். இந்த ஏசியில் வந்து ஏர் ஃப்ளோ கூட மேட்ரு கிடையாதுங்க. ஏன்னா வந்து அந்த ஏர் ஃப்ளோ வரும்போது அந்த கூலிங்கும் நம்மளுக்கு வந்து வருது அவ்வளோ தூரத்துக்கு. அதனால் ஹால்லலாம் பெரியவங்க இந்த ஹால் இருக்குன்னா அந்த இடத்துல இந்த 1.6 டன் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோ தூரம் வரைக்கும் நம்மளுக்கு ஏர் ஃப்ளோ வருது, கூலிங்கோடு வருது. அதுதான் வந்து இதில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்டு. எனக்கு ரொம்பவே வந்து மைனஸ் ஆனது இந்த ரிமோட்டில் தான். இங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு ரிஃப்ளெக்ட் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவும் கொடுக்கல. இருந்தாலும் ஒரு லைட் வந்து உள்ளார கொடுத்துருக்கலாம். சின்ன டிஸ்பிளே. இந்த பட்ஜெட்லாம் ப்ளூ ஸ்டார்லாம் வேறு மாதிரி ரிமோட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஹையர் வந்து என்ன இந்த மாதிரி தான் இருக்காங்க ஒன்றும் புரியல. கண்டிப்பாக அந்த ரிமோட்லாம் அப்கிரேட் பண்ணணும். இதில் நிறையா ஃபங்க்ஷன் நம்மளுக்கு வந்து இதில் ரிமோட் வந்து காட்டுது. பட் நிறையா ஃபங்க்ஷன்லாம் இதில் கிடையாது. எந்த ஏசியும் கிடையாது. இது என்னென்னா அவங்களோட ரிமோட் வந்து இப்படி தான். எல்லா ஏசிக்கும் 2 டனுக்கு மட்டும்தான் ரிமோட் வந்து மாறும். பட் எல்லா ஏசி ரிமோட்டுக்கும் ஒரே மாதிரி தான். ஃபியூச்சர்ஸ் எல்லாமே சேம் தான் இருக்குது. இது வேறு மொத்த ஏசிலாம் பார்க்கும்போது சின்ன ஏசி பிராண்டில் கூட ரிமோட் வந்து வேறு லெவலில் வச்சுருக்காங்க. லைட்டு கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல். நைட்லலாம் ரொம்ப கஷ்டங்க பார்க்குறது. எதில் இருக்குன்னு கூட தெரியறதில்ல. உங்கள்கிட்ட கூகுள் இருக்கணும் ஓகேங்களா. கூகுள் இல்லை அலெக்ஸா இருந்தால் மட்டும் தான் இந்த ஸ்மார்ட் டிவைஸை கனெக்ட் ஆகும். இல்லைனா வந்து நீங்கள் வந்து மொபைல் மூலியமாக தான் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது இந்த ஏசி பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருக்குன்னா, ஹே கூகுள் செட் ஏசி டெம்பரேச்சர் 30. பார்த்தீங்களா இதில் ஹே கூகுள் ஏசி மோட் கூல். ஹே கூகுள் செட் ஏசி ட்ரை மோட். கூகுள் மூலியமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் டிவைஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருக்குன்னு காமிச்சிடறேன். பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கும். நம்மளுக்கு வந்து இங்கே தான் ஆன் பண்ணிக்கோங்க. ஏசி ஆன் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். ஃபஸ்ட்டு வந்து ஏசி வாங்கும்போது நம்மளுக்கு இதில் இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இப்போ வந்து சூப்பராக இருக்குது. இது வந்து டெம்பரேச்சர் இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஃபேன் ஸ்பீட் வந்து நீங்கள் ஆட்டோவில் வச்சுக்கலாம். இங்கே வந்து உங்களுக்கு வந்து அப் அண்ட் டவுன் அந்த ஸ்விங்கு அப் அண்ட் டவுன் பண்ணிக்கலாம். ஹெல்த் மோட்னா ஹெல்த் மோட் ஆன் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி இங்கே டைமரு, ஸ்லீப் கர்வு, ஃபில்ட்ரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபில்ட்ரு நீங்கள் வந்து டஸ்ட் ஆயிடுச்சுன்னா எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க காட்டுற மாதிரி எல்லாமே நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு திரும்பி ஃபிட் பண்ணிட்டு ரீசெட் கொடுத்தீங்கன்னா ரீசெட் ஆகிடும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து டிடெக்டின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து மேஜர் ப்ராப்ளம் எங்கன்னா இருந்தால் அவுட்டோர்ஸ்லையும் இன்டோர்லையும் சரி லோ கேஸ் வார்னிங்கு, அதே மாதிரி வந்து பைப் லீக்கேஜிங் எது இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இந்த ஏசி வந்து கண்டுபிடிச்சி நம்மளுக்கு வந்து இந்த ஆப்பில் வந்து காமிச்சிடும் எங்கே ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளுக்கு வந்து எல்லாமே டிடெக்ட் ஆகிருக்கு. எதுவும் இல்லைன்னா நம்மளுக்கு எல்லாம் குட்டாக இருக்குன்னு ஒரு ஏசி இஸ் குட் கண்டிஷன் சொல்லியிருக்கு. அப்புறம் வெளியே வந்துடும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பவர் பட்டனு, இங்கே வந்து கூலிங் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்மார்ட்டு, கூலு, ட்ரை, ஃபேன், இது 4 ஆப்ஷன் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தாங்க இந்த ஏசியோட ஃபியூச்சர். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து வெதர் வந்து காமிச்சிரும். நீங்கள் வந்து வேறு ரெக்கமெண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோட் ஆப்ஷன்லாம் ஸ்லீப்பு, வேக்கப்பு, லீவிங்கு, ஹோம் மோடு அதெல்லாம் நம்ம வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி ஃபீட்பேக் நம்ம கொடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்மளுக்கு எதனா டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி எதனா ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்களே ஃபிக்ஸ் பண்ணுற ஆப்ஷன் பண்ணுறீங்கன்னா நீங்களே வந்து இந்த டிப்ஸ் மூலமாக நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து கூகுளில் அலெக்ஸாவில் ஒர்க் ஆகும். 6 பட்டன் மட்டும் ரேடியம் கொடுத்துருக்கோம். ஓகே, இந்த ஏசியோட ஓவரால் ரிவ்யூ வந்து பார்த்துருப்பீங்க. எதுனா நான் விட்டுருந்தாலும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன் இந்த ஏசி எப்படி ஒர்க் ஆகுது. அதே மாதிரி இந்த ஏசியோட ப்ரைஸ் என்ன, இந்த ஏசியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50K வருது. நீங்கள் 40% வந்து டிஸ்கவுண்ட் வந்து நடந்துட்டு இருக்கு. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள் மறக்காம. இது நீங்கள் வந்து 50Kல வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஏசி தான். அது 50Kக்குள்ளார ஏசி நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நிறைய ஏசி வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஏசி உங்களுக்கு வேணாம்னு நினச்சா கூட வேறு ஏசி வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணுறேன். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களோட நான் உங்கள் MD ஈசா.